So welcome friends, இன்னைக்கு நம்ம exercise 9.1ல 15th question பார்க்க போறோம். So a straight highway leads to the foot of a tower. A man standing at the top of the tower observes a car at the angle of depression is 30 degree. Okay. So முதல்ல ஒரு straight highway இருக்கு. ஒரு straight highway leads to the foot of a tower. So ஒரு tower இருக்கு. அதோட டவரோட அந்த கீழே வந்து ஸ்ட்ரைட் ஹைவே இருக்கு. ஸ்ட்ரைட் ஹைவே லீட்ஸ் டு தி ஃபுட் ஆஃப் எ டவர். ஸோ டவரோட ஃபுட் கீழே foot of a tower. A man standing at the top of the tower. Man எங்க இருக்கான்? இந்த இடத்துல இருக்கான். So a man standing at the top of the tower observes a car at the angle of depression. Okay, so இது straight line horizontal வச்சுக்கோங்க. Observes a car at an angle of depression. Angle of depression உங்களுக்கு தெரியும். இந்த horizontal level இருந்து என்னது கீழே வர்றது angle of depression. Observes angle of depression is எத்தனை டிகிரி முதல்ல 30 டிகிரி. Okay, so next, which is approaching the foot of the tower. Okay, இது foot of the tower ல வருது with a uniform speed. 6 seconds later, the angle of depression of the car found to be 60 degree. Okay, நம்ம இங்க 6 seconds போட முடியாது. So approximately நம்ம 30 டிகிரில இருந்து இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. 6 செகண்ட் தள்ளி the angle of depression approach to be எத்தனை டிகிரி வருது சொல்றாங்க? 60 டிகிரி வருதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ முதல்ல வந்து டாப் ஆஃப் த டவர் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி. 6 செகண்ட் கழிச்சு இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு வருதுன்றாங்க? 60 டிகிரி வருதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை தி கார் டு ரீச் தி ஃபுட் ஆஃப் த டவர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல்ல நம்ம பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம் கிளியரா. ஸோ இது ஏ, ஸோ பி, ஸோ இது சி, இது டி. புரியுதுங்களா? ஸோ முதல்ல மேன் வந்து டாப் ஆஃப் த டவர் மேல நிற்கிறான். அங்கிருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கார் பார்க்குறோம். எத்தனை டிகிரி? முதல்ல 30 டிகிரி பார்க்குறாங்க. 30 டிகிரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் 6 செகண்ட் தள்ளி, இப்போ சிடி டிஸ்டன்ஸ், சிடியோட டைம் எத்தனை? 6 செகண்ட். சிடிக்கு டைம் வந்து 6 செகண்ட்ஸ். 6 செகண்ட்ஸ் தள்ளி திருப்பி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளவு வருது? 60 டிகிரின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ கேட்கறது வந்து ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை தி கார் டு ரீச் தி ஃபுட் ஆஃப் த டவர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் 60 டிகிரில இருந்து திருப்பி ஃபுட் ஆஃப் த டவர் போறதுக்கு அவனுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ டைம் எவ்வளோ, பிசிக்கு எடுக்கிற டைம் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ பிசியோட டைம் டிராவல் அவங்க டிஸ்டன்ஸ் கேட்கல, பிசிக்கு வந்து எவ்வளோ டைம் டிராவல் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். முதல்ல கொஸ்டின் புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ இதில் நம்ம வந்து சில அசம்ஷன்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இதுக்கும் டைம் வந்து 6 செகண்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன தெரியும்? நமக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ஸ்பீட் இன்டூ டைம். இதுதான் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? ஸ்பீட் இன்டூ டைம். ஓகே, ஸோ இதில் நமக்கு டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சிடி டிராவல் பண்ணுற டைம் எவ்வளோ? 6 செகண்ட்ஸ். ஸோ ஸ்பீட் வந்து நம்மளுக்கு கொடுக்கல, ஸ்பீடுன்றது வந்து எவ்வளோன்னு கொடுக்கல. நம்ம ஸ்பீட் ஆஃப் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? நாமளே எடுத்துக்கணும். ஸோ லெட் ஸ்பீட் ஆஃப் கார் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸ்பீட் ஆஃப் கார் ஈக்குவல் டு எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, ஸோ ஸ்பீட் ஆஃப் த கார் எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்னா அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும்? 6x வந்துடும். ஸோ இது இன்டூ, ஸோ எக்ஸ் இன்டூ 6. ஸோ எக்ஸ் இன்டூ 6 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு? 6x. எதுக்கு? சிடிக்கு டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து 6x. ஸோ இது டைம் 6 செகண்ட்ஸ். ஸோ சிடிக்கு டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ உங்களுக்கு? 6x. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே டிராவல் பண்ணுற பிசி டிராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் என்ன நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். பிசிக்கு டிராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ டிஸ்டன்ஸ் தெரியாதனால நம்ம ஸ்பீட் ஆஃப் த கார் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சேம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். இதுக்கு ஸ்பீட் என்னன்னு தெரியாது நமக்கு. இந்த பிசிக்கும் ஸ்பீடு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். டைம் என்னன்னு தெரியாது, டைமும் இதுக்கு தெரியாது. இதுக்கு வந்து 6 செகண்ட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க இதுக்கும். ஆனா பிசிக்கு பார்த்தீங்கன்னா எந்த டைமும் கொடுக்கல. ஸோ இதுக்கு என்னதான் டைம்? சேம் டி தான் வரும். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டி. ஓகே, ஸோ இதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு? எக்ஸ்டி. இதுக்கு 6x, இதுக்கு எக்ஸ்டி. ஓகே, இதுக்கு 6x, இதுக்கு எஸ்டி. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆங்கிள் 30 டிகிரி, இங்கே ஆங்கிள் ஏ வந்து 30 டிகிரினா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து 30 டிகிரி வரும். ஸோ இங்கே உங்களுக்கு 30 டிகிரி வந்துடும். ஸோ இந்த ஆங்கிள் உங்களுக்கு 60 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள் உங்களுக்கு என்ன வந்துடும்? சி வந்து 60 டிகிரி வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு என்னது? சி. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பிசியோட டைம். இங்கே எக்ஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டைம் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்க எப்படி கண்டுபிடிக்கணும்.
ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் இன் ட்ரையாங்கிள் ஏசிடி அப்படி எடுத்துக்கலாம் ஓகே இன் ட்ரையாங்கிள் ஏசிடி இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எதாவது தெரியுமா தெரியாது ஸோ எதுவுமே நமக்கு இதில் தெரியாது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுக்க போகிறது இன் ட்ரையாங்கிள் ஏசிடி எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏசிடி சாரி ட்ரையாங்கிள் ஏசிடி எடுக்க முடியாது ஸோ ட்ரையாங்கிள் ஏசிடி எடுக்க முடியாது ட்ரையாங்கிள் ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் வெளியே இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த ட்ரையாங்கிள் தான் எடுக்க முடியும் ட்ரையாங்கிள் ஏபிடி ஓகே ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி ஓகே ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு இங்க 30 டிகிரி இருக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்க வந்து ஆப்போசிட் சைடு ஒன்று தெரியும் ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் லிங்க் பண்ணும் நமக்கு அட்ஜசன்ட் சைடு தான் நமக்கு தேவை ஆப்போசிட் சைடு ஒன்று தேவை ரெண்டையும் ஈக்குவல் பண்றோம் லிசன் பண்ணுங்க அப்ப tan 30 டிகிரி நம்மளுக்கு 30 டிகிரினா இங்க நமக்கு ஆப்போசிட் சைடு தேவை அதே மாதிரி அட்ஜசன்ட் சைடு தேவை ஸோ அப்போ நம்ம எது லிங்க் பண்றோம் tan 30 டிகிரி ஓகே ஸோ 30 டிகிரி tan 30 டிகிரி ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது உங்களுக்கு ஏபி அட்ஜசன்டோட வேல்யூ என்னது அட்ஜசன்டோட வேல்யூ ஒன்னு சிடி பிளஸ் பிசி சிடி பிளஸ் பிசி tan 30 ஓட வேல்யூ 1/√3 ஸோ ஈக்குவல் டு ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது சிடியோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு உங்களுக்கு 6x ஸோ சிடியோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருது 6x வருது இதோட டிஸ்டன்ஸ் வந்து xt 6x இதோட டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு xt ஓகே ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஏபியோட லென்த் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஹெச்னு எடுத்துக்கலாம் ஹைட்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இது ஹெச்னு எடுத்துக்கலாம் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு √3h ஈக்குவல் டு 6x plus xt ஓகே ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹெச் தான் ஏன் ஹெச் தான் கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம அடுத்து எடுக்க போற ட்ரையாங்கிள் tan 60 டிகிரியும் உங்களுக்கு என்ன காமனா வரும் இப்போ அடுத்து ஏபிசி எடுப்போம் அதில் tan 60 எடுக்கும் போது அதுலயும் உங்களுக்கு என்ன வரும் ஆப்போசிட் ஹெச்னு வரும் ஸோ அந்த ரெண்டு ஹெச்சையும் ஈக்குவலைஸ் பண்ணோம்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ ஹெச் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 6x plus xt divided by √3 வந்துடும் ஓகே இதுல ரெண்டுத்துல இதுல உங்களுக்கு என்ன காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹெச் காமனா இருக்கு ஸோ தேர்ஃபோர் ஹெச் ஈக்குவல் டு இது ரெண்டுத்துல எக்ஸ் காமனா இருக்கு அதனால எக்ஸ் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி 6 பிளஸ் டி டிவைடட் பை √3 வந்துடும் ஓகே இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா இப்போ எந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம் tan 30 டிகிரி ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்தோம் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுக்கிறோம் ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்தோம்னா நம்மளுக்கு சேவை ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் ஸோ tan தான் வரும் ஸோ tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன உங்களுக்கு ஏபி அட்ஜசன்ட் சைட் பிசி ஸோ ஏபி டிவைடட் பை பிசி tan 60 ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது √3 ஏபியோட வேல்யூ தான் நமக்கு என்னன்னு எடுத்திருக்கோம் ஹெச் பிசியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் எக்ஸ்டின்னு தெரியும் பிசி ஈக்குவல் டு எக்ஸ்டி ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஹெச் ஈக்குவல் டு √3xt ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் என்ன வந்துருச்சு ஹெச் வந்துருச்சு இங்கேயும் ஹெச் வந்துருச்சு ஸோ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இது கண்டுபிடிக்கணும் இப்போ இங்கே என்ன இருக்கு உங்களுக்கு ஹெச் இங்கேயும் ஹெச் ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரம் 1 and 2 ஸோ இங்கே ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் இன்டூ 6 plus t divided by √3 so equal to இங்க h என்ன உங்களுக்கு √3 புரியுதுங்களா இது √3 into √3xt so √3xt ஓகே சோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் சோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் சோ √3 into 3 என்ன வந்துரும் உங்களுக்கு 3xt equal to சோ இத உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் 6x plus xt ஓகே சோ இங்க 3xt இருக்கு இங்க plus xt இருக்கு சோ கேன்சல் பண்ணீங்கன்னா 3xt plus xt இந்த பக்கம் வரும்போது -xt equal to 6x ஓகே சோ 3 - 1 உங்களுக்கு என்னது 2xt equal to 6x ஓகே
ஸோ என்ன வந்திருக்கு உங்களுக்கு 2xt equal to 6x. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னதான் டைம், டிஸ்டன்ஸ் டைம் டிராவல் பண்ணதான் கேட்குறேன். ஸோ 6x divided by 2x வந்துடும். ஸோ x கேன்சல் ஆயிரும். ஸோ 6 divided by 2 equal to, சொல்றது புரியுங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வச்சு ஒரு ஹைட் கண்டுபிடிக்கிறோம், செகண்ட் ட்ரையாங்கிள் வச்சு ஒரு ஹைட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கேயும் ஹைட் தான் இருக்கு, ஸோ இங்கேயும் ஹைட் தான் இருக்கு. ஸோ ரெண்டையும் என்ன பண்றோம், ஈக்குவலைஸ் பண்றோம். ஸோ ஈக்குவலைஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸ் டேர்ம் கேன்சல் ஆயிரும். இப்போ ஃபைனலா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா டைம். ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, find the time taken by car. So therefore time taken by car to reach the foot of tower, to reach the foot of tower is how much seconds? 3 seconds. Okay, thank you.